பெரியவர்களை, பெரும் மதிப்பிற்கு மரியாதைகளை, தாய்மார்களை, நண்பர்களை, நாடகக்கலை ரசிக பெருமக்களை, இவர் முக்கியஸ்தர் ஓர் நாட்டாமை அவர்களை கடமை உணர்வு தவறாமல் காவல் கொண்டிருக்கும் காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களை, பள்ளி மாணவ செல்வங்களை, காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களை தங்க தொட்டியில் தாளாட்டிக் கொண்டிருக்கும் இந்த அருமை தாய்க்குளங்களை உங்கள் அணிவிட்ட வீரர்களுக்கு இதோ நார்த்தாமலை எல்லை தெலுங்காவளி சீமை
கோட்டமலை அரசாட்சி விடுகின்ற கோட்டை பெருமாள் ஒளிசார்ந்த வழக்கத்தை கனவு கொண்டு வணக்கம் 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 உலகம். இது கனவு பதினெட்டை தொடர்வதற்கு முன்பாக கந்தன் கடுமன் இடுமன் சொல்லப்பட்ட முருகப்பெருமனை வணங்கிவிட்டு திரையின் கலாபத்தை தொடங்குகின்றேன். கந்தா குமரா ஒன்றே நாடி ஓடி வருகின்றேன். ஆதரிக்கின்ற முருகா தீர்த்தங்கட்டும் தேவர் மலை தேவர் மலை புளியப்பட்டி சோலையில கந்த வேலையா ஊசமுக ஆகியதையாம் முருக வேலையா அம்மன் கோயில் கிழக்காலே அந்த வயல் மேற்காலே நவ ஒரு நடுவாரே
நாட்டு சர நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சர நம்மளை கண்டு சொக்குதடி நிலத்து வரும் பொழுதிற்கு வந்த காணி விளைஞ்சு வரும் அடியில பொங்க வச்சா அஞ்சான அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 பாட்டுகள் அடி அனுப்பி கொடுப்பாரு அஞ்சான அம்மனுக்கு அடியில பாட்டுகள் அடி அனுப்பி கொடுப்பாரு சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடித்தார் சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடித்தார் சங்கீதம் அடிக்கும் சொல்லி சாரீரம் கொடுப்பாரு அருமையான பக்கமேளம் அருமையான ஒளிபெருக்கி ஒரு நாளத்துக்கு இப்படித்தான் பக்கமேளம் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாளத்துக்கு இப்படித்தான் ஒளி சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஏகே ஆடியோஸ் இருப்பிடம் வண்டியூர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாடக கலைக்குழு சார்பாக நன்றி கேட்ட வணக்கம் பல எனது பேரும் கோட்டை பெருமாள் என் மனைவி பேரும் கோட்டை கருப்பாய் எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமாகியும் வெகு நாட்களாகியும் குழந்தை செல்லும் என்ன செய்து தெரியாமல் எல்லா தெய்வங்களுக்கும் காலை மாலை உச்சர சொல்லப்பட்ட மூஞ்சல் செய்து வந்தோம் அதற்கு அந்த மன்னன் கொடுக்கவில்லை ஆண்டவா சேரங்க ரெங்கநாத பெருமாளை அழகு முறையானை உண்டியை தஞ்சம் என்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு 15 செலத்தை உழைத்த ஆண்டவர் வாழ செல்வம் குழந்தை செல்வம் மழலை செல்வம் என்று சொல்வார்கள் இந்த குழந்தை செல்வதை மட்டும் எங்களுக்கு குறைவாய் வைத்து விட்டாரே ஆண்டவா ஸ்ரீரங்க ரெங்கநாத பெருமாளை அழகு மலையானே உன்னையை தஞ்சமுடன் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இறைவா என்னையை கைவிட்டவன் என்று ஆண்டவர்கள் எப்படியெல்லாம் பூசித்த வண்ணமாக வாழ்ந்து கொண்டு வந்தோம்டா பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமனை அழகை பாடுங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே என்னோட மாற்றி
நாம் படிப்பதற்கு இன்னும் பாடம் இப்படியெல்லாம் எங்களை குலக்கணாகிய சேரகிரன் பெருமலை அந்த அழகுமலை வாழக்கூடிய ஐராமக்காரன் அழகுமலையிலே தஞ்சோடு வாழ்ந்து இருக்கின்றேன். இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இரண்டிருந்தை பிறக்கின்றது. ஆண்டவா, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தி பிச்சைக்கு வந்து ஒரு பின்பக்கத்தினா பிள்ளைப்பால் ஆத்தருக்கு கள்ளிப்பால் ஆற்றினா இறைவா இதைக்கெல்லாம் இப்படி சோதனை ஒழித்து விட்ட ஆண்டவா, என் நாட்டு மக்கள் எல்லாம் பிள்ளைகளாப்பாய் பெருமாவி மக்கள் எல்லாப்பாய் மாமாவி இந்த கோட்டமலை ஆண்டு உழைக்கின்றனர். கோட்ட பெருமா என்று இல்லையெல்லாம் ஏமாவாக பேசுவார்கள் ஏசுவார்கள். எப்படி எல்லாம் பேசினாலும் தெரியுமா ஆண்டவா, அழகுமலையாரை அறியமாக்காரா பிள்ளை இல்லா பாவி என்று பெருமாவி மக்கள் அப்பாய் மாவாவி இந்த நாட்டாளை கூட மண்ணாக தெரிந்து உழைக்கின்றார்கள். இன்னெல்லாம் கேவலமாக தரிசனம் எழுதினார்கள். இந்த கோட்டமலை ஆழ்வதற்கு இன்னவருக்கு பிறகு ஒரு குழந்தை செல்லும் இல்லை என்று என் நாட்டு மக்கள் எல்லாம் ஏசினார்கள் பேசினார்கள். அதற்கு பிறகு நான் எனக்கு குழந்தை செல்லவில்லை என்று எப்படி எல்லாம் மாவாலயம் பூவாலயம் பொம்மை செய்து எப்படி நாங்கள் மாவால பொம்மை செய்து மாயவான மைந்தர் என்று கொஞ்சம்
கொண்டிருந்த ஆட்டவா இறைவா பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருக்கின்றோம். ரொம்ப நன்றி மகாராஜா. சிரமம் செய்தனால் தாங்கள் கோடாடு காலமாக கோட்டையில் வாழ்ந்திருக்கின்ற மந்திரி நன்றி மகாராஜா. நம்ம அன்னை நாடக அமைப்பாளர் கே ஆலங்குளம் ராஜ நடிகர் TR மகாலிங்கம் கலைவாரிசு ஆரிய தண்டீஸ்வரர் கூப்பிட்டு வரும்போதே சொன்னாரு, நம்ம ஊர்ல எல்லாம் முடிச்சிருந்து நாடகத்தை பாப்பாங்கன்ட்டு. எல்லாம் நல்லா பாக்குறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. என்னது ஏன் பாக்குறாங்க தெரியுமா? அவெல்லாம் நல்ல மனுஷன் தான் தூங்கி இருக்கணும். இவங்க நல்லா நடிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்கணும்னு உட்காந்துருக்காங்க. நம்மளால நம்பிக்கை இல்லாம இப்படி இப்படி உட்காந்து பாருங்க. மகாராஜா வணக்கம். இங்கு கோட்டை பெருமாள் கொண்டாட நடிக்கும் முருகேசன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை அடிக்கப்படுகின்றது. எங்களுக்கு பொன்னாடை போட்டி கவிழ்த்த ஒரு பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி நன்றிகிற வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு கோட்டை பெருமாள் நடிக்கும் முருகேசன் அவர்களுக்கு அபி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்கள் செய்த 80 ரூபாய் அன்பளிப்பார்கள். எனக்காக நண்பர்கள் அன்பளிப்பு வாங்கிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களை கலைக்குழு சார்பாக நன்றி 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு ஒருத்தர் அன்பளிப்பு தர்றோம்னாரு 145 ரூபாய். காலையில இப்ப கொடுத்தா 220 ரூபாய் கொடுங்க. மந்திரி மகாராஜா, நேற்றைய தினம் நகசோதரை பார்ப்பதற்காக நகசோதரை சென்று அல்லவா? ஆமா மகாராஜா. நம்ம நாட்டு மக்களும் சிறப்போடு இருக்கின்றார்களா? அது இந்த குறைபாடு உள்ளதா மந்திரி மகாராஜா? நான் இப்படியே போனா நாட்டுக்குள்ள போனா மந்திரி வர்றாருன்னு சொல்லி பின்னாடி எல்லாம் ஓடி வந்துறாருன்னு சொல்லி வண்டிக்காரன் வேடத்தில் மாறு வேடத்தில் நகர்வம் சென்றேன் மகாராஜா. நமது தெலுங்காபுரி சீமையில் இதுவரையிலும் எந்தவித குறைபாடுகளும் இல்லை. மந்திரி அவர்களே மகாராஜா அவர்களே நார்த்தமலை எல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டமலையை சீரோடு சிறப்போடு ஆட்சி புரிய வருகின்றோம். ஆட்சியில் எந்த குறைகள் இல்லை என்று இருக்கின்றீர்கள் மகாராஜா. தங்களுடைய நல்லாட்சியில் எந்தவித குறை இருக்கக்கூடும். இதுவரையிலும் இருக்க போவதில்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை. மந்திரி அவர்களே மகாராஜா அவர்களே, அப்படி என்றால் நமது கூறில் இருக்கின்ற தேவாலயம் பெருமாலயம் இஷ்டாலயம் சொல்லப்பட்ட ஆலைகளுக்கு 6 கால பூஜைகள் நன்றாக நடந்து வருகின்றதா? அது எந்த குறைபாடு உள்ளதா மந்திரி அவர்களே? மகாராஜா, நமது தெலுங்காபுரி சீமையில் தேவாலயம் விஸ்வநாதன் சிவாலயம் துர்க்கியாலயம் பிடாராலயம் மற்றும் ஸ்ரீ சக்தீஸ்வரன் ஆலயம் ஸ்ரீ சக்தீஸ்வரி ஆலயம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் 6 கால பூஜைகளும் காலை மாலை பொழுது இரவு என்று சொல்லக்கூடிய 6 கால பூஜைகளும் மிக சிறப்பான மகாராஜா. தாங்கள் வாழ நவமான வாழ ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது மகாராஜா. ஆலய வழிபாட்டில் எந்தவித குறைபாடுகளும் இல்லை. ஆலய வழிபாட்டில் எந்த குறைபாடு இல்லை என்று தெரிவிக்கின்றீர்கள் மந்திரி. மந்திரி மகாராஜா அவர்களே, அப்படி என்றால் நம்ம நாட்டில் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் அனைவரும் நன்றாக பாடசாலை நன்று கட்டு வருகிறார்கள். குறைபாடு உள்ளதா மந்திரி? நமது தெலுங்காபுரி சீமை பின்னாலே கல்வி கல்லாதவர் இல்லாத நாடு என்று போற்றப்படும். அதற்கு காரணம் நமது தெலுங்காபுரி சீமையில் வீதிக்கு ஒரு கல்வி சாலை இயங்கி வருது மகாராஜா. அங்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள் நன்றாக குழந்தைகளை கற்பழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மந்திரி என்ன சொன்னேன்? என்ன நன்றாக நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் பள்ளிக்கு சென்று பாடசாலை கட்டுவார்கள் என்று அதைத்தான் தெரிவிக்கின்றீர்கள். நன்றாக கற்பழித்து என்னடாது கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியில் எந்தவித குறைபாடும் இல்லை. அது எந்த குறைபாடு இல்லை. ஆமா மகாராஜா. அப்படி என்றால் நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் சீரோடு சிறப்போடு அந்த சத்திரத்தில் 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 3 வயலுக்கு ஒரு தண்ணி போன்ற அமைத்து அங்கு செல்லக்கூடிய கூண் குருடு சாப்பாணி ஒட்டி உணவாய் சொல்லப்பட்ட அனைவருக்கும் அன்னதானம் சொர்ணதானம் தான தர்மங்களை ஏராளமாக வழங்கி வந்தவளவா? அது இந்த குறைபாடு மந்திரி மகாராஜா. தாங்களிட்ட கட்டளைப்படி தங்களின் உத்தரவின்படி 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு சித்தப்பு தண்ணீர் பந்தல் கருப்பா இருந்து நம்ம அந்த ரோட்ல வர்ற மாதிரி சக்கியமங்கலம் ரோட்ல இருந்துச்சு தண்ணீர் பந்தல். இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. இருந்துச்சு முத மந்திரி நீ போயிருக்க போல இருக்கு மகாராஜா. எந்த தண்ணி பத்தி சொல்கிறாய்? தண்ணீர் பந்தல். நம்ம நாட்டு மக்கள் அணுகக்கூடிய பச்சை தண்ணி பத்தி சொல்கிறேன். எந்த தண்ணி சொல்கிறாய்? நானும் பச்சை தண்ணி சொல்றேன், சிவப்பு தண்ணியா சொல்றேன். உங்க நினப்பு புறம் பாட்டில திருவிழா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா பைப்ப திருவுனா தண்ணி வருண்டு பைப்ப சொன்னேன் மகாராஜா. மந்திரி 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் சீரோடு சிறப்போடு மிக சிறப்பான முறையில் நடைபெறுகிறது மகாராஜா. அது எந்த குறைபாடு இல்லை, எந்தவித குறைபாடுகளும் இல்லை. அப்படி என்றால் நம் நாட்டு மக்கள் பசுமையாக வாழ வேண்டும் என்றால் மாதம் 1 மலையில் குறைந்து வருடம் ஒரு பண்பாடுகள் குறைந்து நம் நாட்டு மக்கள் பசுமையோடு
இட்ட வெள்ளாமைகள் அமோகமாக முன்போகமை விளைவதற்காக மழை மாறி பொழிந்ததா? அது அந்த குறைபாடு உள்ளதா மந்திரி? மகாராஜா, தாங்கள் ஆட்சி செய்கின்ற இந்த பொற்காலத்தில் மாதம் மும்மாரியும் வருடம் ஒரு பொன்மாரி பொழிந்து காணும் இடமெல்லாம் பச்சை பசென்று செல்ல செழிப்பாக காட்சியளிக்கிற மகாராஜா. விவசாயத்தில் எந்தவித குறைபாடும் இல்லை மகாராஜா. விவசாயிகள் சேத்தில் கால் வைத்தால்தான் நாம் சூத்தில் கை வைக்க முடியும். நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். விவசாயத்தில் எந்தவித குறைபாடும் இல்லை. பெட்டிக்கடைக்காரர்களே, உங்களுக்கெல்லாம் நீலாக்க வேண்டும் எண்ணம் என்றால் போய் நீலாக்கி விட்டு வரலாம். இல்லையா மந்திரி? எல்லாம் பேம்பர்ஸ் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மந்திரி, அப்படி என்றால் தெலுங்காவை சீரோடு சிறப்போடு ஆட்சி வருகிறோம். இந்த கோட்டை பெருமாள் கோலாரப்பட்டி நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் ஏசுகிறார்களா பேசுகிறார்களா? மகாராஜா, எனக்கு தெரிவிக்க வேண்டும் மந்திரி. மகாராஜா, இதுவரையிலும் தாங்கள் ஆட்சி செய்கின்ற தெலுங்காபுரி சீமையில் எந்தவித குறைபாடும் இல்லை மகாராஜா. ஆனால் மந்திரி, ஆனால் என்று சொன்னால் 1000 அர்த்தங்கள் உள்ளது மந்திரி. மகாராஜா, மந்திரி நான் எப்படி சொல்லுவேன்? மந்திரி, தாராளமாக தெரியுங்கள். நடந்ததை சொல்லவா இல்ல உள்ளதை சொல்லவா? நடக்கிட்ட சொல்லுங்க மந்திரி. இந்த நாட்டு மக்கள் உங்களை பத்தி ஏசுறத சொல்லவா இல்ல பேசுறத சொல்லவா? மந்திரி, மகாராஜா, எதா இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள். மகாராஜா, தாங்கள் ஆட்சி செய்த நாடு தெலுங்காபுரி சீமை. இந்த தெலுங்காபுரி சீமையில் இன்று வரையும் தாங்கள் நல்லாட்சி புரிந்து வருகிறீர்கள். ஆனா இருந்தாலும் தங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு குழந்தை இல்லை. தாங்கள் இருந்து விட்டால் கொல்லிப்பட ஒரு பிள்ளை இல்லை என்று நாட்டு மக்கள் குறை கூறி புறம்புகின்றனர் மகாராஜா, புறம்புகின்றனர். மந்திரி, மகாராஜா, எனக்கு பிறகு இந்த தெலுங்காபுரி சீமை கோட்டமலை அரசாட்சி புரிவதற்கு மகாராஜா ஒரு அனுவரிசி இல்லை என்று நாட்டு மக்களா பேசுகிறார்கள். இந்த கோட்டை பெருமாள் கோலா இறந்ததற்கு பிறகு எனக்கு கொல்லி போடுவதற்கு பிள்ளை இல்லை என்று நாட்டு மக்களா பேசுகிறார்கள். எனக்கும் மனசு ரொம்ப கவலையா இருக்கு மகாராஜா. நீங்க போடா, நீங்க ஏறா மந்திரி. அப்படி இருந்து உங்களுக்கு புள்ள இல்லையே மந்திரி அவர்களே, நம்ம நாட்டு மக்களுக்கு அண்ணாதாரம் சொன்னாதாரம் சனாதர்மங்களை வழங்கி வந்தோம். அதத்தை நானும் சொன்னேன். எல்லா ரயிலுக்கும் மலையாக கோயில்களாக ஏறி ஆறுகள பூஜைகளை சிறப்போடு சிறப்போடு நடந்து வந்தோம். அதைத்தான் மகாராஜா நானும் சொன்னேன். அனைத்து மக்களுக்கும் தான தர்மங்களை போட்டீங்க. எல்லா மலையிலையும் விடாத மலையை பூரா குரங்கோட மோசமா நீங்க ஏறினீங்க. அதைத்தான் சொன்னேன். இப்படி ஏறியும் புள்ள பிறக்கலையே மகாராஜா. மந்திரி, மகாராஜா, நாம் என்னதான் செய்யாலும் நம்மளுக்கு குடக்கல் அழகிய ஒன்று மட்டும் தெரிகிறது மகாராஜா, நல்லா செய்திருந்தால் புள்ள பிறந்திருக்கும். மந்திரி, என்ன மகாராஜா, இன்னும் நல்லா தான தர்மத்தை செய்யணும்னு சொன்னேன். நம்ம நாட்டு மக்களுக்கு அண்ணதான சொன்னதான தான தர்மங்களை ஏராளமா வழங்கி வந்தோம். ஆமா மகாராஜா, அது எந்த குறைவா இல்லை. தான வகைகள் 32 இருந்தாலும் தானத்தில் சிறந்த தானம் நிதானம். அதை நாம் நிதானத்தோடு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மகாராஜா. அதில் எந்தவித குறைபாடுகளும் இல்லை. மந்திரி, மகாராஜா, அப்படி என்றால் நேற்று தினம் நகசபை சென்றல்லவா? ஆமா. என் மலையாமட்டால் கோட்டை கருப்பாயி எருமாத கருப்பணியாக இருந்தார்களோ? ஆமா. மகிழ்ச்சி, சந்தோஷம். மந்திரி, மகாராஜா, இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லி இப்ப சொல்றீங்க. மந்திரி, மகாராஜாக்கு பின்புதான் பிறக்கக்கூடிய குழந்தை நினைத்து பிறந்தன. இப்ப பிறக்கக்கூடிய குழந்தையாவது நன்றாக உயிரோடு பிறக்க வேண்டும் என்று 1000 பொறிமாக கேட்கக்கூடிய அரியாமக்கரன் கிருவையால் எனக்கு இப்பொழுது குழந்தை செல்லும் இருக்கின்ற சந்தோஷமா இருக்கின்றேன். மகாராஜா, நீ இப்ப எங்க போக தெரியுமா? ஏதோ சத்தம் கேட்க போய் பார்த்துட்டு வந்துரு. மந்திரி, அரண்மனை சத்தம் கேட்க பார்த்துட்டு வார்கள். மகாராஜா, மந்திரி, மகாராஜாவுக்கு திடீரென பிரசவலை வந்து விட்டது மகாராஜா. நான் என்ன செய்ய வேண்டும்? மந்திரி, மகாராஜா, என் மனைவி கோட்டை கருப்பாய்க்கு பிரசவலை துடித்து விழித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா. மந்திரி, அப்படி என்றால் நீங்க செல்ல வந்து தெரியுமா? எங்க மருத்துவ பார்க்கக்கூடிய கிளவி நம்ம கையாசைக்கு கிளவி இருக்குல்ல? ஆமா, கிளவி இருக்கு. அதுகிட்ட பிரசவம் பார்க்க பிடிச்சி அதை விட்டு நான் போகணுமா? கிளையை சென்று நான் அழைத்துக் கொண்டு மந்திரி, கிளவிட்ட போறேன்னு லொப்ப போயில நானு. மந்திரி, இல்ல நான் கேட்கிறேன். கிளையை அழைத்துக் கொண்டு நம்ம அரண்மனைக்கு செல்ல வேண்டும். அப்படி சொன்னீங்களா? என் மனைவி கோட்டை கருப்பாய்க்கு பிரசவம் பார்க்கப்படி தாங்கள் செய்ய வேண்டும். மந்திரி, நல்ல வேளை நான் கொலைகேசில உள்ள போற மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். கிளவிட்ட போனா சரி மகாராஜா, இப்போ கிளவி கூட்டாரு. அப்படி ஹெட் மந்திரி, ஓ பாட்டி, ஓஹோ பாட்டி, ஓ பாட்டி, ஓஹோ பாட்டி, ஓ பாட்டி. ஏ வப்பாட்டி, அடையாண்டா பேராண்டி முட்டை. ஆமா, நான் பேண்டாண்டி, நீ குஞ்சு வச்ச முட்டை. குண்டியல் தண்ணி கொண்டு வாடி, குருட்டு முட்டை. ஆமா.
அட எடுபட்ட கட்டியை தின்னு ஓ பாட்டின்னு கூப்பிட்டிய அத சொன்னேன்டா. அது நீ உள்ளதுல அதிசயமான பாட்டி, அதனால ஓஹோ பாட்டின்னு கூப்பிட்டேன் உன்னைய. ஆமா, உன்னை அப்பாட்டியா வச்சாலும் புழு புழுன்னு இருக்காது, பொங்கல் நிறைஞ்சு போய் கழிச்சிருக்கி. சரி, அன்னைக்கு நீ வர சொல்லி எதுக்கு? அது நீ வந்து என்ன வந்தா கொஞ்சம் நசுக்கி இருக்கிறதே ஒண்ணுதானே, அதை நசுக்கி விட்டா நான் என்ன பண்ணுவேன்? அடை எடுபட்ட பையில கோழி குஞ்சுடா. அப்படி சொல்லு. கோழி குஞ்ச நசுக்கி சரி உனக்கு சாறு கொடுக்கலான்னு வர சொன்னேன். சாருன்னா வாத்தியார் தானே? அந்த சாறு இல்லடா, சரி கோழி சாறு. அப்படியா பாட்டி? ஆமா. சரி பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலான்னு இருக்கேன் உன்கிட்ட. என்னடா சந்தேகம்? அந்த எலுமிச்சம்பழம் ஆம்பளையா பொம்பளையா? எலுமிச்சம்பழமா? ஆம்பளை. எப்படி சொல்ற? அதுல கொட்டை இருக்குமுடா காவாலி பயல. அட லூசு முட்டா, நான் பொம்பளைன்ற மஞ்சள் பூசி இருக்குல்ல, அட வெளிய தண்டம் மஞ்ச அதுலடி கட்டு முண்டை. எலுமிச்சை பழத்தை புளிஞ்சா சாறு வரும். சரி. சாருன்னா வாத்தியாரு ஆம்பளை. அதத்தாண்டா சொன்னேன் கட்டிய திண்ணி. அது என்கிட்ட இருக்கு, பத்திரமா வை, அதே நினைப்புல இருக்காத. சரி, ஏன் உன்னைய கூப்பிட்டேன் தெரியுமா? ஏன்டா கூப்பிட்ட? நீ தான் பிரசவம் பாக்குறதுல பெரிய கை தேர்ந்த ஆளாச்சு. ஆமா, அதனாலதான் உன்னை பிரசவம் பார்க்க போலான்னு சொல்லி. சரி, எங்க கோட்டை பெருமாள் மன்னர் இருந்தாருல்ல, ஐயோ செத்து போயிட்டாரா பையல. நேத்து கூட நல்லா தானடா இருந்தாரு, படுவாதி பையல கலட்டு சிரிக்கி. ஏன்டா இளவு சொல்ற பண்டைய கூட்டு வந்து அப்படிதான் இருக்கும். அவர் இப்ப நல்லாதான் இருக்காரு. வேற என்ன சமாச்சாரம்? அவருடைய மனைவியார் எங்களுடைய மகாராணியார் கோட்டை கருப்பையம்மா இருக்காங்கல்ல, ஐயோ அது செத்து போச்சாடா பையல. இந்த கலட்டு கூட்டு போய் ஒரு இளவு சொல்ல வருவா, இவன் அந்த வேலைக்கு தான் சரி வருவா. கலட்டு சிரிக்கி. அந்த அம்மா செடியா இருக்குடி. என்னது? அந்த அம்மா முழுகாம இருக்கு. ஏன்டா தண்ணி இல்லையா? ஐயோ, அந்த அம்மா குளிக்காம இருக்கு. அதான் தண்ணி வசதி இல்லையா? ஐயோ, அந்த அம்மாவுக்கு வயிறு வீங்கி போச்சு. வயிறு வெகுனா வேற ஏதாவது சமாச்சாரமா இருக்கு? ஐயோ, எப்படி சொல்றது? அப்பா எப்படிப்பா சொல்றது? பிரசவம் பாக்குறதுக்கு மாசமா இருக்க அந்த கிளைக்கு புரிய வைக்கணும். நானும் என்னென்னமோ சொல்றேன், கழுத்து பண்ணிக்கு புரிய மாட்டேது. கடைசி இன்னொரு ஐடியா சொல்லுங்களேன். ஏண்டி கிளட்டு முண்டா? என்னடா பேராண்டி? எங்க மகாராணி அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கணும், கர்ப்பமா இருக்காங்க. ஓ, கர்ப்பமா இருக்குது. ஆமா, பம்முத. வெள்ளை அடிச்சு விடுறா. அடே கழுடிச்சிருக்கி, முன்ன பொண்ணு நீ பிள்ளை பார்த்திருக்காடி? அட பாதி பயல, நான் பிரசவம் பாக்குறதுல பேரு போனவடா. பேரு போயிருச்சு உன் பேரு பிரசவம் பார்த்ததுல. எங்க யார் குடும்பத்தை கடுத்த பிரசவம் பார்த்து சொல்லு பாப்போம். அந்த நல்ல தேங்காய் இருக்கல்ல, நல்ல தேங்காய். அவன் நல்ல தேங்காய், நீ அழுகி போன தேங்காய் லூசு முண்டை. டேய், நல்ல தங்காடா. ஓ, நல்ல தங்காய். ஆமா, அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். சரி, 7 பிள்ளைய பிதுக்கி தள்ளிட்டா. என்னடா அது நாசமத்தை கேட்டு முண்ட. அந்த பொம்பளை நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. நீ போய் பிரசவம் பார்த்த நேரம் 7 பிள்ளையும் சோத்துக்கு வழி இல்லாம மொட்டை கிணத்துல தள்ளி விட்டு கொண்டு விட்டு அந்த அம்மாவும் தற்கொலை பண்ணிக்கிச்சு. வேற எந்த குடும்பத்தை குடிய கெடுத்த சொல்லு தோல? இந்த சந்தில மிதி இருக்கல்ல, சந்தில மிதி. உன் பொந்துலதான் மிதிக்கணும் வந்து இனிமே. ஏண்டா? அப்புறம் சந்திரமதிய போய் சந்திரமதினா? ஓ, சந்திரமதியா? ஆமா. ஆட பதிப்பையில எனக்கு வயசானதுனால கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. ஏன் பாட்டி? பல்லு போனா சொல்லு போன மாதிரி. ஏன் காது கேட்கணும், ஓக்காது? கேட்காதுரா. அதான் சொல்றேன், ஓக்காது கேட்காது. சரி, பரவாயில்ல, அதோட விட்டுக்க, கூடி அமைக்கிப்பிடு. சரி பாட்டி, அந்த சந்திரமதிக்கு என்ன பண்ண? அதுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். சரி, யோகிதாசே. ஆமா, அவனுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அவன் நல்லா இருக்கானா? எப்படி நல்லா இருப்பா? ஏன்டா? ஏண்டி லூசு முண்டை, நீ போய் அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த நேரம் அந்த அம்மாவோட புருஷன் காலகண்டன ஒரு ஐயர்கிட்ட போய் பொண்டாட்டியும் பிள்ளையும் அடை வச்சு வித்து புட்டு அந்த ஐயர் மேல உணர்ந்த காட்டு பகுதிக்கு அந்த லோகிதாசன தர்ப்புக்குள்ள இருக்க போச்சோன்னா அங்க போய் கிளவி நல்லா ஊம்பு நல்ல பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாண்டி. அட பாவி பயலே. சரிடா பேராண்டி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நல்ல தங்காளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். சரி. 7 பிள்ளைய கிணத்துல போட்டு இவளும் செத்து போயிட்டா. ஆமா. சந்திரமதிக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். சரி. அவனும் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். சரி. அம்மா அவட உங்க அம்மாவுக்கு நான் தாண்டா பிரசவம் பார்த்தேன். அதுக்கு நீ என்ன சாவல?
ஐயோ கிணட்டு முண்டை உனக்கு நான் பொழப்பு கொடுக்க வந்தா என்னைய சாகல நான் சொல்றேன். அப்படி நான் செத்தாலும் சனிக்கிழமை தாண்டி சாவேன். ஏண்டா சனி போன தனி பணமா போகாது உன்னையும் கூட கூட்டிட்டு போக வேண்டிய. நான் குஞ்ச கட்டி விட்டுருவேனே. நல்லா செத்ததுக்கு அப்புறம் கட்டினா நீ கடிச்சு வாயில வச்சுக்கிட்ட எனக்கு என்ன. ஆமா சரி அப்படியே பேசிக்கிட்டு 6 மணிக்கு வந்துட்டோம். 6 மணிக்கா? ஐயோ 1/2 மணிக்கு வந்துட்டோம். சரி உள்ள மாவுராணி இருக்கான்னு பாரு. டேய் எனக்கு கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. கைய பிடிக்கவா? மெல்ல வந்து கைய பைய புடிச்சு கூட்டிட்டு போடா சாமி. அதுக்கு தானடி இருக்கு இந்த வர்ற. வாடா வாடா. தட்டிய தின்னி சாரிய குடிக்கு எடு விளக்க மாட்டேன். நான் என்னடி செஞ்சேன் ஏன்டி இந்த கத்துக்க விளக்க மாதிரி வெறி எடுத்து போயிருக்கு கட்டிய தின்னி பயல. பாய் மேல நான் கூட உள்ள பூராம வந்துருச்சாக்கு கத்துறேன். ஏண்டா கைய புடிச்சு கூட்டிட்டு போடன்னு என் பைய புடிச்சு கூப்பிடுற காவலி பயல. பெட்டி கடைக்காரன் நான் என்னையா செய்வேன். அந்த கிணற்று முண்டைக்கு கையும் தொங்குது பக்கத்துல பையன் தொங்குது. சரி நான் அது எதுல கைய வைக்கிறேன்னு தெரியாம குல குலன்னு இருக்கு. தெரியாது அந்த வெத்தலை பாக்கு பையன் அந்த பையன் தெரியுமா தெரியாது. ஐயோ இந்த விஷயம் தெரியாம போச்சு. ஏன்டி லூசு முட்டை சுருக்கு போய் சொல்றது உனக்கு இடமே இல்லையா? நீ ஏன்டா அங்க புடிச்ச? சரி பரவாயில்ல ஒரு உள்படி வாங்கி மாட்டிக்க அப்பதான் சரியா இருக்கும். சரி பாட்டி சரி இப்ப பிரசவமாக நேரமாச்சு பிரசவத்தை பாத்துரு. அடே பேராண்டி ஏன் பாட்டி வந்து பார்த்தனா பார்த்தா உங்க மகாராணி முக்குரா முனகுரா கத்துரா ததறுரா. ஒருவேளை புட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. சரி ஒருவேளை வயிற்று வலியில துடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்டி லூசு முட்டை என்ன ஓமூத்திரத்தை கொடு. ஏன் மூத்திரம் உப்பு கறிக்கும் அந்த மஞ்சள் சட்டை போட்ட ஒருத்தருக்கு அவன் ஊத்திரத்தை கொடு. அட ஓம தராயாண்டா. ஓம தருவமா? சரி சரி ஓம தருவா மேல அப்படியே அலமாரியில பாரு இருக்கு. அடே பேராண்டி தராயத்தை கொடுத்தாலும் ஒண்ணு கட்டுக்கு அடங்கல. அட விளக்கண்ண விளக்கமாறு பிஞ்சு பேரும் தூக்கி போட்டு மிதிச்சு போய் சாணி இல்ல யார விளக்கண்ணன்ற. அட கட்டிய தின்னி ஆட்டி இரு அப்படியே ஒரு நிமிஷம். இங்க மதுரை வரை இன்ன வரைக்கும் மதமாய் ஆடிச்சு. அங்க ஒரு மதுரை வரை ஆடிட்டு இருக்கு. சாமி உட்காரு சாமி. சந்தோஷம் சந்தோஷம். பாட்டி சொல்லுங்க. அந்த விளக்கண்ணைய எடுத்து கொடுத்தா விளக்கெண்ணெய்வா அடி வயிற்றுல தடவி விளக்கெண்ணெய் தப்பிதான் உங்ககிட்ட இருக்க வரல விட்டு நோண்டிக்க. இல்லடா அந்த விளக்கண்ணைய எடுத்து கொடுத்தா சரி உங்க மகாராணி அடி வயிற்றுல தடவி தடவி உங்க தாத்தனை நினைச்சுக்கிட்டு அடி வயிற்றுல தடவி 4 இழுப்பு இழுத்தா என்ன சங்கதின்னு தெரிஞ்சிருமுடா. இழுத்து பாரு. எங்க தாத்தனை நினைச்சுட்டு இருக்கணுமா? அடே பேராண்டி உங்க தாத்தான்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்துருச்சுரா. பேச்சு மட்டும்தான் எங்க தாத்தான்னு சொல்லி இருக்கிறது கூட எங்க எழுத்து விட்டு தாத்தா கூட குடியிருந்துட்டு இருக்க நீ. அட பாதி பயல அது உங்க தாத்தங்கிட்ட ஆசைப்பட்டு ஒண்ணு கேட்டண்டா. என்ன கேட்ட? கடைசி வரைக்கும் வாங்கி தரல சண்டாலே. கடைசி வரைக்குமா? வெட்டிக்காரனைய பார்த்தா கடைசி சொன்னது பாத்தீங்களா? கடைசி வரைக்குமா? சரிங்க பாட்டி சொல்லுங்க. வாங்கி கொடுக்கலங்குவோம். என்னது? ரசத்துல விஷத்தை வச்சே கொண்டு விட்டேன். அதுக்கு நீ ரசத்தையே வச்சு கொண்டிருக்கா? நீ வைக்கிற ரசமே விஷம் மாதிரி தானே இருக்கும். அதனால உன்னைய பார்த்தா எனக்கு அவரை பாக்குற மாதிரியே இருக்குடா. என்னை பார்த்தா கழட்டு போய் மாதிரி இருக்குன்ற. இதுக்கு தாண்டி நான் ஆதார் கார்டை கையிலே கொண்டு வரேன். எனக்கு 28 வயசு தான் ஆகுது. சரி போனா போயிட்டு போகுது. 28 அவர்தான் எத்தனை வயசு? 28. ஆதார் இங்க உள்ள பேக்கில் இருக்கு. சரி பாத்துக்க. சரி சொல்லுங்களே. அவர்தான் என் ஆசைய நிறைவேற்றி வைக்கல. சரி நீயாவது என் ஆசைய நிறைவேற்றி வைடா. நான் ஏஜென்ட் சொல்லிருக்கேன். உன் நம்பர் சைஸ் மட்டும் சொல்லி அவர் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஒண்ணும் இல்ல கற்பாயூர் நீ சந்தைக்கு போய் இந்த பொம்பளைங்க எல்லாம் போடுவாங்க உளுப்பாடி. ஏன்டி நீயே பாடியாகிற சைஸ்ல உங்க பாடி கேக்குதா? அது பண்ணியனா? ஏன் பாட்டி உனக்கு முண்டா பண்ணினா வேணும்? அட உளுப்பாடிடா. உள்பாடி எல்லாம் கிடையாது. நீயே டெட்பாடி மாதிரி இருக்க. உனக்கு பாடி வேணுமா? மஞ்சளே பாருங்க லூசி குண்டை எல்லாம் தொங்கி போச்சுடா. தூக்கி காட்டணும்டா. நான் வேணா சென்னை இருக்கிற கூட்டு வந்து உள்ள 2 பழைய வச்சு முட்டு வச்சு விடுறேன். என்னமோ உன்னைய பார்த்தா உன் தாத்தா ஞாபகம் வந்துச்சு. நீயாவது செஞ்சு கொடுப்பான்னு நம்பிக்கையில கேட்கிறேன். இந்த அண்ணன் தண்டீஸ்வரனை வருவார். அவர் உன்னை உள்ள வச்சு செய்வார். போன பிரசவத்தை பாருங்க. சரி இந்த மகாராணிய போய் பாக்குறேன். பேத்தி முக்கு முக்கு நல்லா. ஐயோ பாட்டி ரொம்ப வலிக்குதே. வலிக்கத்தான் செய்யும்.
சும்மா இருந்த வரைக்குமா எல்லாம் சாணி போடுங்க. காலைல 5 மணி சங்கு ஊதிருச்சு. போய் எல்லாரும் சாணியை போட்டுருங்க. வாசல்ல தெரிஞ்சு சாணியை போட்டுறாதீங்க. என்ன பாட்டி சத்தம்? ஏ பேராண்டி பாட்டி சொல்லுங்க. உங்க மகாராணி முக்கி கத்துனாலா? சரி. கத்தி முக்குனாலா? கத்துச்சா முக்குச்சா? முக்குச்சா கத்துச்சா? டேய் முக்கி கத்துனாலா? கத்தி முக்குனாலா? முக்கி கத்துனதுல சரி 3 பிள்ளைய பிதுக்கி தள்ளிட்டாராம். அப்படியே என்ன பிள்ளை மட்டும் சொல்லு. தடவி பார்த்தேன். தடவி பார்த்ததுல கார்த்திகை சட்டி மாதிரி இருக்குது. அப்படியே நான் கற்பாயூர்ல போய் விளக்கண்ணையும் திரி வாங்கிட்டு வந்து விளக்க போட்டு விடு. அட பாவி சண்டா. அப்புறம் என்ன பண்றது? எனக்கு தான் கண்ணு தெரியாது. தடவி பார்த்துதான் கண்டுபிடிக்க முடியும். சரி பாட்டி கடுக்கு முட்டாய். மகாராஜா மகாராஜா நல்ல செய்தி. மந்திரி நல்ல செய்தி தெரிவிக்கணும். மந்திரி தெரிவிக்கணுமா? தெரிவிக்கணுமா? தெரிவிக்க வேண்டும் மந்திரி. மகாராஜா மகாராஜாவுக்கு பிரசவம் இருந்து 3 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளது. மந்திரி மிக்க சந்தோஷமான விஷயம். என் மனையாப்பட்டவர் கோட்டை கருப்பாய் 3 பெண் குழந்தை விட்டு விட்டாரா? மிக்க சந்தோஷம் இருக்கின்றது. மீண்டும் என்ன சத்தம் கேட்கிறது பார்த்தவர்கள் மந்திரி. கரெக்ட் பண்ண திரும்ப சத்தம். திரும்ப என்ன சத்தம்? அட பேராண்டி 2 பிள்ளைய பிதுக்குனாலும் வயிறு இன்னும் பானை மாதிரியே இருக்குடா. லூசி முண்டா உனக்கு கண்ணு தெரியல. பிள்ளைய கூட மறந்துட்டு முதல் 3 சொல்ற இப்ப 2 சொல்ற. மறுபடியும் பாக்குறேன். பாரு பாரு அடிய பேத்தி இருக்கிற கணக்க பார்த்தா வயிற்றுல பிள்ளை இருக்குது மாதிரி தெரியுது. அப்புறம் பிள்ளை முக்கு. ஏன் பாட்டி? பாட்டி ரொம்ப வலிக்குது, தாங்க முடியலையே. பாட்டி ஏமா அப்ப உனக்கு நல்லா இருந்துச்சா? இப்ப வலிக்குது வலிக்குதுன்ற. பாட்டி என்ன திரும்ப சத்தம்? அடே பேராண்டி ஏன் பாட்டி? உன் மகாராணி முக்குனா முக்குல மறுபடியும் 2 பிள்ளைய பிடிச்சு தள்ளிட்டாடா. அப்படியே மகாராஜா வாங்க. 2வது முறை 2 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளது. மந்திரி மிக்க சந்தோஷ விஷயம். வீட்டு விண்ண சத்தம் இருக்கு பார்த்துவார்கள். கேக்குது கேக்குது. என்னடி திரும்பவும் சத்தம்? வயிறு இன்னும் குறையவே இல்லடா. ஒருவேளை பண்ணியா இருக்கும்போது என்ன கன்றவதியோ தெரியல. சொல்லு பாட்டி என்ன திரும்ப? மறுபடியும் பாக்குறேன். பாரு பேத்தி. டே பேராண்டி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏன் பாட்டி? முக்கவும் முடியல கத்தவும் முடியலங்கிறா. சரி அவளுக்கு பதிலா நான் வேணா முக்கட்டுமா? முக்கிட்டு என்னை ஊர்ல செருப்படி வாங்கி விடு. ஏன்டா? நேற்று போன ஊர்ல முக்கணும் சொல்லி மேல நிறைய பிய பேண்ட் வச்சு விட்டேன். பேண்ட் வச்சு யார் அல்றது அத? ஆமா முக்க முடியலன்னு சொல்றா. என்னதான் இருந்தாலும் வேண்டாம் வேண்டாம். முக்கி பெத்தாலும் அவதான் பெக்கணும். அதே பெற சொல்லு முக்கி. அடிய பேத்தி முக்குடி முக்கு. நல்ல முக்கு. முடியலையே என்னால. ஐயோ பாட்டி ரொம்ப வலிக்குது. அடி பாரு முண்டா வலிக்குது எனக்கு. ஐயோ ரொம்ப வலிக்குது. பாட்டி பாட்டி என்ன பாட்டி திரும்ப 3வது வாட்டி சத்தம்? பேராண்டி என்ன பாட்டி? முதல்ல எத்தனை பிள்ளை? முதல்ல 3 பிள்ளை, 2வது 2 பிள்ளை, இப்ப 5 பிள்ளையா? ஆமா. இப்ப 2 பிள்ளைடா. முதல்ல 5. ஆமா. இப்ப 2. மொத்தம் 7 பிள்ளைய பிரிச்சு தள்ளிட்டாடா. 5 2 7 வாய போட்டு நான் போய் இந்த நாயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. மந்திரி மகாராஜா அரண்மனை என்ன நடந்தது? மகாராஜா சந்தோஷமான செய்தி. மகிழ்ச்சியான செய்தி. மகாராஜருக்கு மறுமுறை 3வது முறை பிரசவம் வந்தது. 2 குழந்தைகள் பிறந்தது. ஆக மொத்தம் 7 குழந்தைகள் பிறந்து மந்திரி முன்பாக பிறந்த குழந்தைகள் இறந்திருந்தே பிறந்தன. ஆமா. இப்பொழுது எனக்கு 7 குழந்தைகள் பிறந்து விட்டது அல்லவா? ஆமா மகாராஜா. மிக்க சத்தமா இருக்கிறது. ஆனா இப்பதான் மகாராஜா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மந்திரி நீங்க ஏறும் நீங்க பாட்ட போக கொஞ்சம் கூட வீண் போகல மகாராஜா. அன்னதானங்கள் மலமலையா ஏறினது வீண் போகவே இல்லை. உண்மைதான். ஆமா மகாராஜா. மந்திரி அப்படி என்றால் நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் பிள்ளைகளாப்பாய் பெரும்பாலி மக்களாப்பாய் மாவட்ட அல்லவா? ஆமா. நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும் சொல்லுவாங்க. வாங்க நாட்டு மக்களுக்கு திரி வச்சீங்கன்னா உங்களுக்கு திரிய வச்சு போடுவாங்க. மந்திரி மகாராஜா நம்ம நாட்டு மக்கள் என்ன பேசுனாங்க? இதனால வரைக்கும் உங்களுக்கு குழந்தை இல்ல குட்டி எல்லாம் பேசினாங்கல்ல. இப்ப குழந்தை இருக்குன்னு சொன்னா இந்த வயசான மகாராஜா
இந்த வயசுல 7 முறை பெற்றிருக்காருன்னா எந்த மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கினாரோ இல்ல அப்படி தப்பா நினைச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல மகாராஜா, 20 நாள் வெள்ளம் தங்களுக்கு பிறந்த குழந்தை எல்லாம் இறந்திருந்தே பிறந்தது. அதனால் இப்போது வயதான காலத்தில் 7 குழந்தை பிறந்துள்ளது. அதை ஊர் மக்களிடத்தில் காட்டினால் கந்தஸ்தி ஓமளிப்பு என்று பட்டு 7 பிள்ளைகள் செத்து விட்டார். உங்க மனசு தாங்க, நீங்க செத்துருவீங்க. நீங்க செத்து விட்டா மகாராஜா செத்து போயிடும். அப்புறம் நான் தான் மகாராஜா. மந்திரி அவர்களே, அப்படி என்றால் என் 7 குழந்தைக்கும் பேர் சுட்டு நடத்த விடுவா அந்த பொறுப்பை தாங்களுக்கு ஒப்படைக்கிற மந்திரி. அன்னைக்கே மகாராணியார் சொன்னாங்க, என்னைக்காவது மந்திரி எங்களுக்கு குழந்தை வந்தா உங்க வாயில வைக்கணும், ஏன் வாயால பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. சித்தப்பா எப்படி வைக்கிற மட்டும் பாரு பாரு எங்க சொல்லு பாப்போம். பேரு வாயில நுழையிற மாதிரி வைக்க போறேன். என்ன வாழைப்பழம்னா என்னப்பா, ஒரு வாயில இருந்து வெளியில வர்ற மாதிரி வைக்க போறேன். வாந்தினா காலில நுழையிற மாதிரி வைக்க போறேன். என்ன குச்சினா நறுக்குன்னு வைக்க போறேன். முறுக்குனா சரி வர நொறுக்கி போடுவாங்க. மகாராஜா பேரை நானே வச்சுக்கிறேன், உங்க செட்டிங் சரியில்லை. மகாராஜா தாங்கள் ஆட்சி செய்யணும் தெலுங்கு பிரச்சனை, தங்களுடைய மனைவி பேரு கோட்டை கருப்பையம்மாள். அதனால் தாங்கள் ஆட்சி செய்கிற நாட்டுடைய பேரையும் தங்களுடைய மனைவருடைய பேரையும் இழுத்து தெலுங்காய் தெலுங்காய் என்று பேர் சொல்றோம். மகாராஜா எழுவதைக்கும் தனித்தனே அழைத்தால் அப்பா என்னை கூப்பிடவில்லை, என்னை கூப்பிடவில்லை என்று குழந்தைகளுக்கு வேறுபாடு வந்துவிடும். 7 குழந்தைக்கு ஒரே பேராக தெய்வீக பேராக தெலுங்காயி 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 7 குழந்தைக்கும் தெலுங்காயின் பெருநகரத்தை சுட்டி ஆமா சீரோடு சிறப்பு வளர்த்து மகாராஜா 7 குழந்தைக்கும் தனித்தனி நண்டங்கள் அமைத்து கோட்டையில் வைத்து சீரோடு சிறப்போடு வளர்க்கக்கூடிய பொறுப்பை தாங்களத்தில் ஒப்படைக்கிறேன். மகாராஜா பெத்தப்ப நீங்க சொல்லிட்டீங்க, சித்தப்ப நான் சும்மா விடுவேனா மந்திரி? இல்ல இல்ல வளர்க்கிறது நான் தானே, அதனால வளர்ப்பான்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. அகட்டு மந்திரி. மந்திரி மகாராஜா அப்படி என்றால் குழந்தை வந்த விஷயம் எனக்கும் என் மனைவிக்கும் ஆமா தாங்களுக்கும் பிரசவத்தை கிழவிக்கும் தான் தெரியும். ஆக மொத்தம் 4 பேருக்கு தான் தெரியும். மீண்டும் யாருக்கும் தெரிந்தால் தாங்கள் தலையை தாங்கள் கையில் வெட்டி கொடுத்து அழகு பார்ப்பேன் மந்திரி. நான் எப்படி பாக்குறதா? நான் பார்ப்பேன் மந்திரி. முதல்ல கொன்றுவேன்றீங்க. உண்மைதான். இது வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு புல் அடிச்சாலும் போதல கூட வளர மாட்டேன். சிறப்பு குழந்தைகளை நன்றாக வளர்த்து முடிவு நாங்கள் ஒப்படைக்கின்றேன். அது வழியாகட்டும் மகாராஜா. Thank you.